பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. ஒரு நபர்கிட்ட கேமராவோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ இருந்தால் மட்டுமே போதும், அவங்களால ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆக முடியும். அவங்களுடைய கண்டென்ட்டை சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ண முடியும். அதை நிறைய மக்கள் பார்க்குறாங்க அண்ட் அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிறாங்க கமெண்ட் செக்ஷன் மூலமா. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பிராங்க் வீடியோஸ். பெண்களுக்கு எதிரான ஹராஸ்மெண்ட்டை பிராங்க்ங்கிற பேர்ல நகைச்சுவையா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இது விமன் டிஜிட்டல் ஹராஸ்மெண்ட். நான் உங்கள் பாரதி. முடிஞ்சு போனா 4 பொண்ணுங்க கூட அப்படியே சுத்துவேன். அதுல உங்களுக்கு தேவையாது? என்ன தேவைதான்டா, தேவைதான்டா. எனக்கு 2 பொண்ணு அமைச்சுடுறா, 2 அமைச்சுடுறா. எனக்கு ஏண்டா விளக்கண, நீ 4 பொண்ணை கூட்டி போ, நான் வேடிக்கை வந்துட்டு இருப்போம். எனக்கு 2 அமைச்சுடுறா, நீ 2 கூட்டி போ, எனக்கு 2 அமைச்சுடு. தேவாத வேண்டியப்ப நாங்க ஆம்பளை இல்லையா? ஏய், அவன் 4 பொண்டாட்டி கட்டியிருக்கான். ஏய், அவன் எத்தனை பொண்டாட்டி கட்டினா என்ன, அவன் ஒரு ஆம்பளை. ஆனா ஒரு பெண் பண்ணா தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட் இங்க இருக்கு. நான் 4 பொண்ணுங்களோட வெளியில போயிட்டு வரேன், அப்ப எனக்கும் 2 அமுச்சு விடு அப்படின்னு இவர் சொல்றாரு. அமுச்சு விடுறதுக்கு பெண்கள் யாரு? நீங்க பெண்களை ஒரு காம பொருளா பார்த்திருந்தா மட்டும்தான் அமுச்சு விடு அப்படிங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து வந்திருக்கும். இப்போ இதை ஃபன் அப்படின்னு சொல்றாங்க. சோஷியல் மீடியாஸ்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த நிறைய வீடியோஸை பலதரப்பட்ட வயதில் இருக்கிற மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பா கிட்ஸ் நிறைய வீடியோஸை பார்க்குறாங்க. கிட்ஸ் நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாகவும் இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு அவனுடைய சக தோழிகளை அவன் எப்படி பார்ப்பான்? அவனுடைய மைண்ட் செட்ல ஒரு தவறான புரிதல் கண்டிப்பா விதைக்கப்படும். இது பெண்களுக்கு எதிராக நீங்க செய்யக்கூடிய ரொம்ப பெரிய அஃபென்ஸ். ஃபன் அப்படிங்கிறீங்கல்ல, இது ஃபன்னே இல்லைங்க. நீங்க பெண்களை இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கீங்க. இது ரொம்ப பெரிய தவறு. இங்க பல பெண்களுக்கு ஃபெமினிசம் அப்படிங்கிறதுக்கான சரியான புரிதலே இல்லை. ஒரு ஆண் செய்யற தவிர தானும் செய்யறதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அதான் நம்ம சேஃப்டிக்கு ஃபெமினிசம் இருக்கு. ஒரு ஆண் மாதிரியே தானும் நடந்துக்கிறதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. இது ஏன் லைஃப்பா, நான் ஃப்ரீடமா இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. வாட் இஸ் ஃப்ரீடம்? இங்க நம்ம எல்லாருமே சொசைட்டியோட இணைஞ்சு வாழக்கூடியவங்க. நம்ம எல்லாருமே சோஷியல் அனிமல். நம்ம சொசைட்டியோட சேர்ந்து வாழ்றப்போ நமக்குன்னு சில சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இது என்னுடைய ஃப்ரீடம், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம செயல்படும் போது அந்த விஷயம் மற்றவங்கள பாதிக்குது அப்படின்னா அது தவறு தான். இந்த சொசைட்டில நிறைய ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட் இருக்கு. ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அந்த கட்டமைப்பை உடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யறது ரொம்பவே சிறப்பான ஒரு செயல். ஆனா இந்த ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டான இந்த கட்டமைப்பை மறுபடியும் ரீக்ரியேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு, ஒரு அறியாமை. அந்த அறியாமைக்கான வெளிப்பாடு தாங்க இது. அம்மா அப்பா தான் புடவை கட்டுறாங்க, அவங்களும் சாரீஸ் தான் கட்டுறாங்க. அதே சாரி தான் நானும் கட்டிருக்கேன். அம்மா கட்டினா நான் பின்னு போல் தான் சொல்லுவேன், நான் வாய்க்கு சொல்லுவேன். கிமுல இருந்து இப்போ கிபி 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெண்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமைப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல இந்த உடை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. சாதி, மதம், பெண்ணியம் இப்படி எல்லாத்துலயுமே இந்த உடை அரசியல் ஒரு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஒரு பெண் என்ன உடை அணியணும் அப்படிங்கறத இந்த சமூகம் தீர்மானிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பொண்ணை எப்படி ட்ரெஸ் பண்றா அப்படிங்கறத வச்சுதான் அவளுடைய கேரக்டரை நம்ம ஜட்ஜ் பண்றோம். அது இங்க ரொம்ப சகஜமா நடக்குது. ஒரு பெண் ஸ்லீவ்லெஸ் போடுறா, ஷார்ட்ஸ் போடுறா அப்படின்னா அவ கிளாமரா இருக்கா, அவ ஒரு தவறான பெண் அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் இங்க இருக்கு. அப்படியே ஒரு பெண் பட்டு சாரி எல்லாம் கட்டிட்டு போய் நடு ரோட்ல நைட் டைம்ல நிக்கிறா அப்படின்னா ஒரு ப்ராஸ்டியூட் பார்த்து எப்படி சாரி கட்டிட்டு வந்து நிக்கிறா அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டும் இருக்கு. எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க நிறைய தலைவர்கள், பெண்கள் போராடி இந்த பிற்போக்குத்தனத்துல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்து ஒரு பகுத்தறிவு கொடுத்து முற்போக்குத்தனத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த மாதிரி டைம்ல ஒரு பையன் கிட்ட நீங்க போய் உங்க அம்மா இடுப்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டோம்னா அந்த பையன் எங்க அம்மாவை நான் பின் வச்சு மூடிக்க சொல்வேன் அப்படின்னு அவன் சொல்றா. உடனே நீங்க அதுக்கு சிரிக்கிறீங்க. இது சிரிக்க வேண்டிய விஷயமே இல்லை. அப்படி நீங்க சிரிச்சீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். மறுபடியும் நீங்க ஒரு பிற்போக்குத்தனத்தை அந்த பையனோடைய மனசுல கொண்டு போய் விதைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது பெண்களுக்கு எதிராக செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல். அன்னைக்கு இது மிகப்பெரிய தவறு. தெரியுதா? தெரியுது இல்ல? அப்படியே வா. எனக்கு என்னென்னமோ தெரியுது, அவ
அவர் என்ன சொல்றாரு, எல்லாமே தெரியுது அப்படிங்கிறாரு. நம்ம மறுபடியும் ஒரு பெண்ணோடைய உடலை ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு பெண்ணுடைய மார்பகம், ஒரு பெண்ணுடைய ஹிப்பு, ஒரு பெண்ணுடைய கால் எல்லாமே இவங்களுக்கு ஒரு காம பொருளா மட்டும்தான் தெரியுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ், சூப்பர் ப்ரோ, நைஸ் ப்ரோ அப்படின்னு இந்த வீடியோக்கான ரசிகர்களும் ஆதரவாளர்களும் இந்த வீடியோல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்காங்க. இப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்க, அது வந்து உங்களுக்கு சிரிப்பை தருது, நீங்க சிரிக்கிறீங்க, இதை பத்திலாம் நாங்க எந்த கொஸ்டினும் பண்ணல. நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நமக்கே ஒரு சில விஷயம் தோணும், அவன் இந்த பொண்ணை ரொம்பவே ஆப்ஜெக்டிஃபை பண்றான் அப்படின்னு. அப்படி தோணும் போது அதை தயவு செஞ்சு குவெஸ்டின் பண்ணுங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க. நீங்க குவெஸ்டின் பண்ணதான் அந்த வீடியோ கிரியேட்டருக்கு நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் டைம் அவன் வீடியோ பண்ணும்போது அதை மாத்திப்பான். நீங்க குவெஸ்டின் பண்ணாம சூப்பர் ப்ரோ, நைஸ் ப்ரோ அப்படின்னு சொல்ல இதை இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரி ஒரு 4 பேர் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து சிரிக்காதீங்க, அதை குவெஸ்டின் பண்ணுங்க. அப்பனாதான் இங்க ஒரு விதமான மாற்றம் நிகழும். ஏன்னா ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ இந்த மாதிரி பார்வையில நடக்கக்கூடிய மாற்றம் நிஜ வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.